நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற அதி சீக்கிரத்திலே மத்திய வானில் ராஜாதி ராஜாவாய் வெளிப்பட போகிற நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த கர்த்தருடைய நாளின் கால வேளையிலே நம்முடைய திருச்சபையின் முதல் ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு நான் வரவேற்கிறேன். In the most blessed name of our Lord and Savior Jesus Christ is going to return as the King of Kings very soon. I invite you all in this first service of our church to hear and meditate the word of God. Hallelujah. For today's meditation, I humbly request you all to turn to Psalm 27 verses 13 and 14. இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து சங்கீதம் 27, 13, 14 ஆகிய வசனங்களை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். We are going to read these two verses in our respective local languages as well as in English. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை திறந்து ஆங்கில மொழியிலும் நம்முடைய சொந்த மொழிகளிலும் இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் என்னோடு சேர்ந்து சத்தமாக வாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாமா? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கரங்களை உயர்த்தி உடலிலே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாமற் போயிருந்தால் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். I must have been destroyed if I would not believe that God is going to do something good for me. Each and every Christian is obligated to believe and trust that the Lord is a God of goodness. He is always doing good to his people. Without this faith, you cannot exist as a believer in this world. கர்த்தர் நன்மை செய்கிறவர், தன்னை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மைகளை அருளுகிறவர் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விசுவாசியாத பட்சத்திலே அவன் தன் விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியாது. அவர் என்ன சொல்றார் பாருங்க? Wait for the Lord. Wait on the Lord. He will strengthen your heart. He will establish your heart. With boldness in mind, wait only for God. Amen. Hallelujah. Hallelujah. Not too many. Not on your family members. Not on your financial strength. Not on your physical ability. But wait only on the Lord. கர்த்தர் ஒருவருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. முதல்ல சொல்றாரு கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அடுத்தால சொல்றாரு திட மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தர் ஒருவருக்கே காத்திரு. அவர் ஒருவரே உன் நம்பிக்கையாய் மாறட்டும். Let him be only your hope. அவரை தவிர உனக்கு வேறே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும்
ஏன்னா அவங்க அதன் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. Many people are boasting about the horses and the chariots, but as for me, I will trust the name of the Lord. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஏன் மேன்மை பாராட்டுவோம்? அவன் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பான். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவரிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரும். He will send me the favor, he will help me from above. This is my faith, this is my trust on my God. பரத்திலிருந்து அவர் எனக்கு என்ன அனுப்புவார்? உதவி அனுப்புவார். ஹல்லேலூயா. அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை, I lift my eyes upon the hills of God. From where he sends the help to me. அங்கிருந்து அவர் எனக்கு என்ன அனுப்புவார்? உதவியை அனுப்புவார். Hallelujah. In day-to-day life, it's an undeniable fact that it is very, very hard to wait for something. நம்முடைய அனுதின வாழ்விலே, நடைமுறை வாழ்விலே உண்மையை சொல்வதென்றால் காத்திருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். வேகமாய் ஓடுகிற இந்த உலகத்திலே கண்ணால் காண்கிற மனிதர்களுக்காக காத்திருப்பதே நமக்கு இவ்வளவு கஷ்டமாய் இருக்குமானால், கண்ணால் காண முடியாத விசுவாசத்தினால் மாத்திரம் நாம் தரிசிக்கிற தேவனுக்காக காத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம். It is a spiritual fact. It's a spiritual warfare. Because we are waiting for God whom we cannot see. By faith only we can wait for him. விசுவாசத்தினாலே அல்லாமல் வேறு எவ்விதத்தினாலும் தேவனுக்காக நம்மால் என்ன செய்ய முடியாது? காத்திருக்க முடியாது. If you want to say that you are waiting for the Lord, you need to have faith. நான் தேவனுக்காக காத்திருக்கிறேன் சொல்லணும் அப்படினாலே உங்களுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. See the screen. What is the topic of today's sermon? Waiting for God to intervene. தேவன் தலையிடும்படி காத்திருக்குதல். There are so many situations in our life is going on about which we have no hope, we have no more expectations, but God is only our expectation. Unless until God does something, we have no hope for these matters. நம்முடைய வாழ்க்கையிலே अनेक காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனாக பார்த்து தலையிட்டு எதையாயிலும் செய்யாவிட்டால் நமக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. அல்லேலூயா. படுத்த படுக்கையாக வியாதியாக மாதக்கணக்கிலே கிடக்கிறார்கள். மருத்துவம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் சூழ்நிலையிலே என்ன வரவில்லை? மாற்றங்கள் வரவில்லை. மாற்றங்களுக்காக நம்முடைய உள்ளம் ஏங்குகிறது. யார் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள்? மருத்துவரா, மனிதர்களா, பணமா, பலமா, பொருளா அல்லது தேவனா? ஹல்லேலூயா. We are expecting for the changes in the present situations which we are going through, but as per your expectations, how, from where the changes will come? Will it come from money? Will it come through manpower? Or will it come through only from God? This is the question we have to get an answer today morning.
That's why the Lord brought us here to hear his word. இந்த கேள்விக்கு இந்த காலவெளியிலே நமக்கு ஒரு பதில் தேவை. யாரால் என் சூழ்நிலைகள் மாறும்? யாரிடத்திலிருந்து என் சூழ்நிலைகள் மாறுவதற்குரிய உதவிகள் வரும்? பணமா, பலமா, பலமுள்ள தேவனா? இந்த கேள்விக்குரிய பதிலை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த காலவெளியிலே தேவன் உங்களையும் என்னையும் இங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. One of the struggles as Christians or as believers we face is trying to understand why our Heavenly Father sometimes delays over the matters that are so urgent to us. Look very carefully. Some of the matters are so urgent to us. You cannot wait anymore. You feel that if you wait, it will destroy your life and career. It may destroy everything because the things seems hopeless. In this situation, as a believer, as a Christian, it is very God to understand that why God is so silent. நான் இவ்வளவு ஆத்திரமான அவசரமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், ஆனால் தேவன் அமைதலாய் இருக்கிறாரே. இதை புரிந்து கொள்வது நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு குழந்தை தாய் தகப்பனிடத்துல ஒரு காரியத்தை கேக்குது, இல்ல பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுது. சரி ஆகட்டும் பார்க்கலாம், காமராஜர் மாதிரி சொல்லிட்டு இவங்க இருக்கிறாங்க. இதுக்கு வீட்லயும் இருக்க முடியாது, பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியாது. என்னது இது ஃபீஸ் கட்டணும்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க? பார்க்கலாம் பார்க்கலாம், நீ போ, இன்னைக்கு எப்படியா சமாளிச்சுட்டு வா அப்படிங்கிறாங்களே. நான் எப்படி போய் சமாளிப்பேன்? How I will survive today in the school when they ask for the fees to be paid? My parents seems to be careless. They are not giving any attention to my pleas. What I can do? Why they are acting such in a foolish way? Likewise, we always having a question about God. Lord God, why you are silent when I am going through some serious situations in my own life? என் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஆபத்தான அவசரமான சில சூழ்நிலைகளின் வழியாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். நீரோ காணாதவர் போல் இருக்கிறீரே. ஏன் மௌனமாய் இருக்கிறீர்? நீர் ஏன் செயல்படுவதில்லை? ஏன் என் ஜெபங்களுக்கு இன்னமும் பதில் வரவில்லை? என் கண்ணீருக்கு ஏன் இன்னமும் பதில் வரவில்லை என்கிற கேள்வியோடு அமர்ந்திருக்கிறோம். ஆனால் இதில் நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமோ? ஏன் தேவன் அமைதலாய் இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. We are struggling. There is a battle is going on in our hearts. Why God? Why? ஏன் தேவனே? ஏன்? Why you are so silent in my urgent situations? நான் ஆத்திரப்படுகிற அவசரம் என்று நினைக்கிற காரியங்களிலே நீர் ஏன் அமைதலாய் இருக்கிறீர்? If you are willing to accept the truth, you will say amen to this. உண்மையை நீங்க ஒத்துக்கிறவங்களா இருந்தா, ஆமா நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன் தான் நீங்க சொல்லுவீங்க. Am I correct? We have so many questions. We have so many perplexions in our heart. பதற்றங்கள் நமக்குள்ளே இருக்கிறது, கேள்விகள் நமக்குள்ளே இருக்கிறது. But there is a truth waiting for you and me. We have a good news. We have a great news from our loving Father. நம்முடைய அன்பின் தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு நற்செய்தி, நமக்கு ஒரு பெரிய செய்தி வருகிறது. What it is? Only the Lord knows all the reasons. தேவன் ஒருவர் மாத்திரமே
நம்முடைய கேள்விகளுக்குரிய அத்தனை பதில்களையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. He knows what is going on in your life. You are seeing only the front side, but our God is able to see the back side. We are limited to see one side only, but as a God, as a powerful God, as a sovereign God, He is able to see all the sides of your problems. God knows. God has all the reasons for our questions. நம்முடைய கேள்விகளுக்குரிய அத்தனை காரணங்களையும் அத்தனை பதில்களையும் தேவன் தன் கரத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Praise the Lord. இந்த காலவெளியிலே நீ நன்றாய் புரிந்து கொள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது, இதிலே ஏன் மாற்றங்கள் இல்லை என்று நீ தவிக்கிறாயே. இதை எந்த ஊழியக்காரரிடத்துல போய் கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இந்த காலவெளியிலே பதில் சொல்லுகிற ஒரு தேவன் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. In spite of all these things, there are several adjustments we can make in our attitude and mindset as we wait for the Lord. கர்த்தருக்காக அவர் நம்முடைய காரியங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றும்படி காத்திருக்கிற நேரத்திலே நம்முடைய மனநிலையையும் நம்முடைய குணாதிசயங்களையும் மாற்றிக்கொள்வதற்குரிய பல வழிகள் உள்ளன. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க என்னத்தை மாற்றணும்னு சொல்றீங்க? சூழ்நிலையை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் மனநிலையை மாற்று, உன் குணத்தை மாற்று. Change your attitude, change your mindset. This is your part. If you are willing to do these two things, I will do my part. I will change the situations. நீ உன் மனநிலையை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தால், நீ உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாய் இருந்தால், உன் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்ற நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. Hallelujah. Christian life is not a one-way track, it's a two-way track. In one track we are walking, in another track by holding our hands the Lord is walking. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ரெண்டு வழி பாதை. ஒரு பாதையிலே நாம் நடக்கிறோம், இன்னொரு பாதையிலே இயேசு நடக்கிறார் அல்ல, நம் கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் நடக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ மதங்கள் நம்பிக்கைகள் இருக்கிறது. அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார்கள், உன் வாழ்க்கையிலே உன்னோடு கடவுள் வருகிறார் என்று. ஆனால் வித்தியாசம் என்ன தெரியுமோ? அந்த கடவுள், அந்த தெய்வங்கள் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு, உருண்டையை சாப்பிட்டுக்கிட்டு, வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு, இல்ல தன்னுடைய காதலி தோள் மேல கை போட்டுக்கிட்டு அவங்க தனியா நடப்பாங்க. நீயும் தனியா நடக்கணும். ஆனால் கிறிஸ்தவத்தின் போதனை என்பது ஆண்டவருக்கு திங்கிறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை, குடிக்கிறதுக்கு ஒண்ணும் தேவையில்லை. அவர் தோள் மேல கை போடுவதா இருந்தா தன் பிள்ளைகளாகிய உங்கள் மேலையும் என் மேலையும் மாத்திரம் தான் கை போடுவார். அல்லேலூயா. அவர் கரம் பிடிப்பதற்கு இந்த உலகத்தில் வேற யாரும் அவருக்கு தேவையில்லை. அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய நம்முடைய கரத்தை பிடித்துக் கொண்டுதான் நடப்பார். இதுதான் மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் உரிய பெரிய வித்தியாசம். ஆமென். ஆமென். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த காலவெளியிலே கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே. அப்படி நீ காத்திருக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய ரெண்டு காரியம். நீ காத்திருக்கிற இந்த காலகட்டத்திலே உன்னுடைய மனநிலையையும் உன்னுடைய குணங்களையும் நீ என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்திலிருந்து ரெண்டு குறிப்புகளை வேகமாய் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். From Psalm 27 verses 13 and 14, from these two verses I am going to put 2 points before you so that you can follow it and allow the Lord to change your situations.
நீ பின்பற்றவும் உன் வாழ்வின் சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவதற்கும் நீ கை கொள்ள வேண்டிய 2 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, in order to God to intervene in your situations, you have to determine your focus. தேவன் உன் வாழ்விலே தலையிட்டு காரியங்களை மாற்ற வேண்டும் என்று நீ உண்மையாகவே விரும்பினால் உங்கள் கவனம் எதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் தெளிவாயிருக்க வேண்டும். Hallelujah. You should have a determination of your focus. Where you are looking, where you have placed your hope, on whom you have your trust, to which direction your focus is facing. You have to answer these questions. The Lord wants and expects you to focus your attention so that He can come into your situation and deliver you. தேவன் உன் சூழ்நிலையிலே இறங்கி வந்து உன்னை விடுவிக்க வேண்டுமானால் உன்னுடைய நோக்கம், உன்னுடைய கவனம் எங்கே, எதின் மேல், யார் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நீ தெளிவாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்னொரு வார்த்தையில சொல்லிட்டா, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சு கொடுக்கணும்னா நீ உட்கார்ந்திருந்தா அவர் கொடுக்கவே மாட்டார். It's a wrong belief that God will open the door, God will open the roof and He will pour the blessings. It's a superficial faith. It's a wrong belief. It's none of His business to open the rooftop of your house. He's a genuine God. If He wants to give you something, He can come and knock the door. Because Jesus said, I am standing at the door and knocking. If you are willing to open it, I will come inside. அவர் கூரை எல்லாம் பிச்சுக்கிட்டு இறங்குறதுக்கு அவர் திருடன் அல்ல, அவர் தேவன், அவர் கௌரவமான ஆண்டவர். கூரையை பிச்சுக்கிட்டுலாம் தர மாட்டாரு, கதவைத்தான் தட்டுவார். நீ கதவை திறந்தால் அவர் உள்ளே வந்து உன் சூழ்நிலைகளை மாற்றி உன் வாழ்வை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ கதவை பார்க்க வேண்டிய நேரத்தில் கூரையை பார்த்து கொண்டிருந்தாயானால் உன் குறிக்கோளை நீ இழந்து போவாய். ஒரு பணக்காரன சகோதரனை பார்க்கும்போது, ஓ இவர் மூலம் என் கஷ்டத்தை ஆண்டவர் தீர்ப்பாரா என்றா இது கூரையை பார்க்கிற மாதிரி. In your time of trouble, if you look unto somebody who is having money, it's a wrong focus. Maybe you are thinking, my children are earning so much money. In my trouble, my children will come and rescue me. No, it's a wrong focus. You may be thinking, I have so many friends so closely to my heart and life. They will come for my rescue. No, it's a wrong focus. No, I have a loving father. I have a loving mother. I have a caring family. They will take care of me. No, this is a wrong focus. எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னை கவனிக்கிற நேசிக்கிற குடும்பம், தாய் தகப்பன், உற்றார் உடன் பிறந்தார் இருக்கிறார்கள் என்று நினைப்பாயானால் உன்னுடைய நோக்கம் தவறான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நோக்கம் தேவன் மேல் வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. In the urgency of the moment, it seems easy to center our attention on the need instead of on God. Are you listening? In the urgency of our movements, our situations, for us it seems so easy to put our attention, to center our attention on the need instead of God. நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப அவசரமா இருக்கு, அதனால தேவன் மேல நம்ம
நம்முடைய கவனத்தை வைப்பதை விட தேவைகள் மேல கவனத்தை வைப்பது நமக்கு எப்படி தெரியுது? ரொம்ப ஈஸியா தெரியுது. இப்ப மருத்துவமனையில வியாதி படுக்கையில படுத்திருக்கிற ஒருவர் அங்க எதுக்காக படுத்திருக்கிறாரு? மருந்து சாப்பிடுறதுக்கா, குணமடைகிறதுக்கா? நல்லா கவனிச்சு பாருங்க. மருந்து சாப்பிடுறதுக்கா, குணமடைவதற்கா? மருந்து சாப்பிடுறதுக்கு இல்ல. சில சமயம் டாக்டர் தேவைப்பட்டா மருந்து கொடுப்பாரு இல்லையா? என்ன சில சமயம் இந்த மருந்தை நிறுத்திடுங்க. இட்ஸ் அப் டு தி டாக்டர். You are there in the hospital to be healed, to come out with fully healthy. It's none of your business to ask the doctor, today what tablet you are going to give? What's the prescription today? Doctor may say, today you have to be on fasting. You have to drink only water, no food. It's up to him. You cannot demand the doctor to prescribe something. Don't put your attention on the things, whatever he wants to happen in your life. As a Christian, you have to put your attention not on the need, but on the Lord. தேவைகள் மேல உன் கண்ணை திருப்பாத, தேவன் மேல உன் கண்ணை வை. ஆமென். தேவைகள் மேல கண்ணை வச்சனா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டே இருக்கும்? ஊதி ஊதி பெருசாயிட்டே போகும். உன் வியாதியின் மேலேயே கண்ணை வச்சனா இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தன் தான் வியாதி உள்ளவன் மாறி தெரிவ. ஆனா தேவன் மேல கண்ணை வை, உனக்கு வியாதி இருக்குங்கிற எண்ணமே உன்னை விட்டு போயிடும். ஆமென். If you keep focus of your ill health, you will think that you are the only person who is having the total diseases of the whole world on you. But if you learn to focus on God, you will feel that you are healed. Hallelujah. வியாதியின் மேலேயே கவனத்தை வைத்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வியாதிகளும் உண்மையில் இருக்கிற மாதிரி நீ நினைப்ப. ஆனால் பரிகாரியாகிய கர்த்தர் மேல் உன் கவனத்தை வைத்தாயானால் நீ சுகம் பெற்றவனாய் உணர்வாய். ஆமென். நல்லா கவனிங்க. சூழ்நிலைகள் அவசரமாய் இருக்கும். ஆனா நாம் என்ன செய்கிறோம்? தேவன் மேல் கவனம் வைப்பதற்கு பதிலாக சூழ்நிலைகளின் மேல், நம்முடைய தேவைகளின் மேலேயே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்துகிறோம். இது தவறு. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கவனம் யார் மேல தான் இருக்கணும்? தேவன் மேலேயே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. This is the fact in Christian life. All over the world, in any country or in any culture, this is the problem of God's people. This is the problem of the believers. What it is? We may start out waiting for the Lord in the beginning, but at the end, we will finish like ending up waiting for the answer we want. ஆரம்ப காலங்கள்ல நம்முடைய நம்பிக்கையை யார் மேல வைக்கிறோம்? தேவன் மேல வைக்கிறோம். ஆனா நாட்கள் செல்ல செல்ல தேவன் மேல வைக்கப்பட்ட கவனம் திசை மாறி நமக்கு என்ன வரணும், நமக்கு என்ன கிடைக்கணும், நம்முடைய தேவைகளை பெறுவதிலேயே நம்முடைய கவனம் போயிடுது. தேவனை டோட்டலா என்ன பண்ணிடுறோம்? விசுவாச வாழ்க்கையை துவங்கும் போது நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, மரித்தாலும் மோடுதான் பாட்டு பாடுறோம். கொஞ்சம் வியாதி பிரச்சனைகள் வரும்போது யாரோ ஒருத்தர் வராங்க, என்னங்க நீங்க ஜெபம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, சிவாஜி நகர்ல ஒரு மந்திரக்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டிட்டு வந்துருங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படியா? நானும் அட்ரஸ் தரேன்மோ. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல இன்னொருத்தன் சொல்லுவான், ஏங்க நீங்க இதுக்கு போய் இப்படி ஜெபம் பண்ணி கிடக்குறீங்க, காலையில போய் பல் விளக்காதவன் ஓதிட்டு வருவான், உன் மேல ஊதுவான், உன் பிள்ளைக்கு சோமாயிடும் போனா பேய் பூச்ச மாதிரி போய் நிக்குவாங்க. நான்சென்ஸ் கிறிஸ்டியன்ஸ், ஃபூலிஷ் கிறிஸ்டியன்ஸ். எங்கேயோ ஓதிட்டு உன் மேல ஊதுனா உனக்கு சுகம் வந்துடுமா? Now your focus
is in the wrong place. You have lost the faith. You have become a spiritual fool. Satan has defeated you. You are on the verge of the failure. தேவன் மேல் வைக்கப்பட்ட கவனம் அவங்க சொல்றதெல்லாம் செய்யலாம் திரும்பிச்சினா நீ அழிவின் தோல்வியின் விளிம்பில் இருக்கிறாய். சாத்தான் உன்னை நன்றாக ஏமாற்றி விட்டான். Job had the same problem. His wife, his friends, they have sold so many things, but he told, I will wait for my God. Hallelujah. நான் என் தேவனுக்காய் காத்திருப்பேன். என் மீட்பர். Hallelujah. My Redeemer lives. I will not turn my face into the problem solvers, because I know very well that my God is only the problem solver. Praise the Lord. Hallelujah. யோபு தன் பிரச்சனைகளின் நேரத்திலே மனைவி நண்பர்கள் சொன்னதின் பக்கம் அவன் கவனத்தை திருப்பல. நீ சொல்றத நீ சொல்லி போ, எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பதில் முக்கியம் அல்ல, பதில் தருகிறவர் தான் முக்கியம். ஆமென். In this situation, soon we are more interested in what he can do for us than we are in him. நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த நிலைமையிலேயே நீங்க வாழ்ந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சீக்கிரத்திலேயே நாம தேவனுக்குள் இருக்கிறோமா என்பதை விட தேவன் எனக்கு என்ன செய்வார் என்பதில் தான் நாம் அதிக ஆர்வம் உள்ளவங்களா மாறிடுவோம். புரியுதா உங்களுக்கு? தேவனுக்குள் நான் இருக்கிறேனா, இது உன்னை மாற்றிக்கிறது. ஆனா உன்னை மாற்றிக்காமலேயே தேவன் எனக்கு என்ன செய்வார் இதன் மேலேயே குறியா இருந்தால் உன்னுடைய நோக்கம் தவறான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில நான் ஆராதனைக்கு போறேன், ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்னு எதிர்பார்த்து வந்திருந்தேன்னா நீ தவறான ஆராதனைக்கு வந்திருக்கிறாய். நான் போய் கர்த்தரை ஆராதிப்பேன், அவரை ஆராதிக்கிற தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னு நீ சொன்னா நீ சரியான விசுவாசி. ஹல்லேலூயா. I will go to the church and sing and worship and give some offering so that the Lord will fill my bag with blessings. If you are in that mindset of, you have to change it. You have to say, I am under the obligation to worship the Lord because he has done so many to me, so much to me. I am here to worship the Lord. I am not here to expect anything, because I know my God is having so much care for me. நான் அவரை ஆராதிக்கத்தான் வந்திருக்கிறேன், அவர் என்ன தருவார் என்பதற்காக நான் வரல. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், தன்னை ஆராதிக்கிற தன் பிள்ளைகளுக்கு தேவையானதை என் தேவன் தர வல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord. Sometimes God delays until we get our focus back on him. சில சமயங்களில் நம்முடைய கவனத்தை நாம் மீண்டும் தேவன் மேல் திருப்பும் வரைக்கும் அவர் தாமதம் செய்கிறார். This is the secret. நீ கேக்குறீங்களே, ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார், ஏன் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்? வேற ஒன்னும் ரீசன் இல்ல, நீ அவரை திரும்பி பார்க்கணும். எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருக்கிற உன் இருதயத்தின் எண்ணங்கள், உன் பார்வைகள் யார் மேல வைக்கப்படணும்? அவர் மேல வைக்கப்படணும். ஆமென். God expects you to focus your attention on him back. திரும்பவும் நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டும். Like the younger son, the prodigal son brought his focus back on the father. Till that day the father was waiting. One day
or other, my son will come back to me. என்றாவது ஒரு நாள் என் மகன் திரும்பி வருவான் என்று அந்த தகப்பன் காத்திருந்தது போல இந்த காலவேளையிலே ஆண்டவரை விட்டு தூரம் போன, இதயத்தின் எண்ணங்களிலே ஆண்டவரை விட்டு தூரம் போன நீ திரும்பவும் வருவாய் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நீ திரும்பி வந்தால் நீ இழந்த அனைத்தையும் பெற்றுக் கொள்வாய். If you are willing to come back to God, He is ready to pour all the blessings. Whatever you have lost in the past, today you will receive it. Amen. கடந்த காலங்களிலே நீ இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் இன்று உன்மேல் பெரும் மழையாய் பொழிய என் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நீ உன் கவனத்தை அவர் மீது வைக்க வேண்டும். Not on the things, but on God. பொருட்கள் மேல் அல்ல, தேவன் மேல் உன் கவனம் திரும்பி வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Hallelujah. He wants us to delight in Him, not just in what He gives us. அவர் நமக்கு என்ன தருவார் என்பதில் அல்ல, அவரிலேயே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளை வருது, பிள்ளை எப்படா வரும் தாய் என்ன பண்றா? ஏங்கிட்டு இருக்கிறா. அவ ஆசை என்ன? நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்த பிள்ளை ஓடி வந்து மம்மி டாடி தன்னை என்ன பண்ணிக்கும், கட்டி பூச்சிக்கும் அவ காத்திருக்கிறா. ஆனா இந்த குரங்குல வந்தோடனே எனக்கு திங்கிறதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிற அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாரும் அப்படி கேட்கறதுனால வாயை திறக்க முடியல. இல்ல, நீங்க ஏற்கனவே அங்க செஞ்சு வச்சுதான் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எதிர்பார்க்கிறது என்ன? அந்த பிள்ளை ஓடி வந்து மம்மி, you want the child to hug you, you want your child to focus its attention to on you, not on the things whatever you have kept for eating. திங்கிறதுலயே அது கவனமா இருக்கும். இன்னைக்கு காலையில கூட எங்க அப்பா காத்துட்டு இருக்கிறாரு, நம்ம கூட வந்து சீக்கிரத்தை பிரசங்கத்தை முடிச்சு என்ன திங்கிறத கொடுங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, தலையை நீட்டுறதுல ரெடியா இருக்கிறாங்க. நீங்க அநேக சபைகள் ஆலயத்துல போய் பாருங்க, they won't give any attention to worship or sermon. At the end of the service they want the pastor to come and shut on the heads and pour all the blessings. Pastor என்ன bless பண்ணுங்க, father என்ன bless பண்ணுங்க, bless பண்ணுங்க, bless பண்ணுங்க, நான் பிச்சை எடுக்கிறேன் bless பண்ணுங்க. No, as a child you are not a beggar. You are entitled to receive and enjoy all the blessings of the house of God. தேவனுடைய பிள்ளை என்கிற முறையிலே தேவனுடைய வீட்டில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவானாய் இருக்கிறாய். Like the mother, like the father, as the parents, how they are expecting the child's attention on them. Today, this morning, our God, the Father of heaven, He is expecting us to delight in Him, not on the things what He gives. Hello? அவர்ல நீ சந்தோஷமா இருக்கணும். பிள்ளை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே திங்கிற பொருள் மேல சந்தோஷமா இருக்க கூடாது. வீட்டுக்கு வந்துட்டோம், அப்பா அம்மா கிட்ட வந்துட்டோம், அது சந்தோஷமா இருக்கணும். ஆமென். Number 2, secret number 2, release your expectations into His hands. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தேவனுடைய கரங்களில் விட்டுவிடுங்கள். கர்த்தருக்கே காத்திரு, விட்டுரு, அவர் கையில விட்டுரு. ஒரு லெட்டர் எழுதுவோம், எழுதி முடிக்கல, அப்ப என்னன்னு முடிப்போம் தெரியுமா? You know, when you write a letter, you are not completing it, still more is there. But this is the time you have to close the mail. What you will write? Rest in next. அப்படிதான் எழுதுவோம். மற்றவை அடுத்த கடிதத்தில் எழுதுறோமா? Rest in. இப்ப நான் சொல்றேன்,
this morning. Rest is not next. Rest is in the hands of the Lord. Amen. நீ காலையில உன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணியா? அடுத்தால என்ன? அடுத்தது என்ன? What is next? It's in God's hands. கர்த்தர் மேல் உன் பாரத்தை, இப்ப அது யார் கையில் இருக்குது? இனிமேல் செயல்பட வேண்டியது யாரு? So rest in God's hands. சொல்லுங்க, rest in God's hands. If you are able to say that, you can be at rest. Hallelujah. இதைத்தான் அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்களாம் வாங்க, நான் உங்களுக்கு என்ன தர்றேன்? ஆமா, ஆண்டவர் கரத்துல நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், நான் நிம்மதியா இருக்கிறேன். சிலர் கேட்பாங்க, என்னங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை பற்றி எரியுது, ஆனா நீங்க பாட்டுக்கு சாதாரணமா இருக்கிறீங்களே கேக்குறாங்களா? உங்களை பார்த்து கேட்டுருக்காங்களா? அப்படி கேட்டுருக்காங்களா? ஒண்டர்ஃபுல். ஏன்னா நீ நிறைய பேர் நிறைய பார்த்து கேட்கறது இல்ல. ஏன்னா இவங்க தான் மார்வாடிக்கிட்டையும் கடன் கொடுக்கறவன்ட்டையும் அவங்க கிட்ட இவங்க கிட்ட ஓடி அலையிறாங்களே. அவங்கள பார்த்து யாராவது என்னங்க நீங்க இப்படி கூலா இருக்கிறீங்க நான் கேட்பாங்க. கூலா இருக்கிற கிறிஸ்தவன் யார் தெரியுமா? கர்த்தர்ட்ட நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், அவருக்கு சித்தமானதை நான் அவரிடத்துல கேட்டிருக்கிறேன். He will do the things in his own time. அவருடைய நேரத்திலே அவர் அதை எனக்கு தருவார். அவங்க தாங்க ரெஸ்டா இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The Lord is working on our behalf. But sometimes we grip so tightly to a desired outcome that he must wait until we open our hands and let go of our expectations. தமிழ்ல சொல்றேன் கவனிங்க, தேவன் நமது சார்பாகத்தான் செயல்படுகிறார். ஆனா சில சமயத்துல நாம என்ன பண்றோம் தெரியுமோ? குரங்கு பிடியா இதுதான் எனக்கு வேணும்னு ஒரு முடிவை நம்முடைய கையில அமுக்கி வச்சிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் ஒரு முடிவை தரணும்னா உன் குரங்கு பிடிய நீ என்ன செய்யணும்? விடணும். அது விடும் வரைக்கும் நீ ஆண்டவர் என்ன செய்ய வைக்கிற? காக்க வைக்கிற. அவர் உன்னை காக்க வைக்கவில்லை, நீதான் தேவனை காக்க வைத்திருக்கிறாய். உன் கையில உன்னை தர விரும்புறார். நீ கரம் விரித்தவனா இருக்கணும். ஆனா இப்படித்தான் நடக்கணும், அப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் காரியங்கள் இருக்கணும்னு ஒரு முடிவை நீ இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் கொடுப்பதை வாங்கும்படி உன் கரத்தை திறக்க முடியாது. அப்ப அவர் கொடுப்பதை நீ வாங்கணும்னா முதல்ல உன் கையில இருக்கிறது வெளியே போகும்படி உன் கையை தர. ஆமென். புரியுதா? சில பிள்ளைங்க இல்ல பபுள் கம்மா தின்னுட்டு இருக்கும். அம்மா வந்து சோறு விட்டு வருவா. இதுக்கு பபுள் கம்மையும் விட முடியல, சோறும் வேணும். இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க? பபுள் கம்மையும் விட முடியல, சோறும் வேணும். தாய் ரெடியா சோற வச்சிட்டு இருக்கிறா. இப்ப பசிக்கிற பிள்ளை என்ன செய்யும்? சாப்பிடும்னா எப்படி சாப்பிடும்? பபுள் கம்ம துப்பணும். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உன் வாயில நிறைய பபுள் கம் வச்சிட்டு இருக்கிற. உன் நம்பிக்கை என்கிற பபுள் கம் நிறைய உன் கையில இருக்குது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விடுதலை நீ பெறணும்னா open your hand, throw all your hopes, throw all your holdings, throw all your gifts, open your arms and ready to accept from the Lord. ஹல்லேலூயா. இதுதான் எனக்கு வேணும், இந்த மாப்பிள்ளை தான் வேணும், இந்த பொண்ணு தான் வேணும், இந்த வீடு தான் வேணும், இந்த வேலை தான் வேணும்னு இறுக்கி பிடிச்சிருக்கிறியே, அதை தூக்கி எறி. உன் கரங்கள்ல தேவன் தனக்கு சித்தமானதை தருவார். ஆமென். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Unless until you are willing to open your hands and throw away all your grapes, it is not possible at all to receive anything from the Lord and his hands. உன் கரத்துல இருக்கிறத விடு, அவர் கரத்துல இருக்கிறது உன் கைக்கு வரும். ஆமென், ஆமென். Holding onto your own assumptions about how the Lord should intervene is emotionally exhausting. But peace
awaits those who trust that he will do what is in best of our interest in every situations we encounter. உங்களுக்கு சொல்ற நல்ல கவனிங்க, தேவன் எப்படி செயல்படணும்னு ஓ விருப்பத்தோட நீ காத்திருந்தால் உணர்ச்சி பூர்வமாக நீ சோர்ந்து போயிடுவ. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதாவது அடம் பிடிக்கிறது. அம்மா உப்மா விட்டவரா, இது எனக்கு பூரி தான் வேணும்னு அடம் பிடிச்சா கண்ணில் என்ன வரும்? சில சமயத்தில் நாம உணர்ச்சி பூர்வமாய் பாதிக்கப்படுகிறோம். Emotionally we are getting affected. Oh, what's the use of going to church? What's the use of going to worship the Lord? What's the use of reading Bible? What's the use of attending the fasting prayers? Because things are not happening as I wish. See, if you have your own assumptions in what way God has to work, you will feel emotionally affected. நீங்க நிறைய பேருக்கு ஆராதனையில் என்ன கிடையாது? விருப்பம் கிடையாது. கோயிலுக்கு எதுக்கு போனோம்? ஆமா சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம்? நம்ம விரும்புறபடியா நடக்குது. So this is your feeling. This is your problem. You have to totally surrender unto God. You have to say, God, Lord, not according to my vision will, but according to your divine will. ஆண்டவரே, என் விருப்பம் வாஞ்சைகளின்படி அல்ல, உம்முடைய பரம சித்தத்தின்படியே எனக்கு ஆக கடவுது நீ சொல்லணும். ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் எனக்கு நன்மையானதை தருவார் என்று நீ நம்பினால் உன் இருதயம் சமாதானத்தை அனுபவிக்கும். ஆமென். கர்த்தர் எனக்கு போதுமானவர். நீங்க எப்படி வாழ போறீங்க? கர்த்தரை நம்பி வாழ்றோம். உங்களுக்கு என்ன நடக்கும்? கர்த்தர் என்ன நியமித்திருக்கிறாரோ அது நடக்கும். ஹல்லேலூயா. You will have the peace which will rule your hearts. அப்போதான் உன் இருதயத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்யும். We need to remember that while we are waiting, God is working. See this word carefully. While we are waiting, God is working. நீ காத்திருக்கிற நேரத்தில் தேவன் உனக்காக செயல்படுகிறார். ஹல்லேலூயா. நீ டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு அம்மா பசிக்குது தாளம் அடிக்கும் போது அங்க உள்ள உனக்காக அம்மா உணவை தயாரித்துக் கொண்டிருக்கிறாள். ஏன்னா உன் பசி எவ்வளவு ஆத்திரம் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். God is more than a mother. He knows your feelings. He knows your urgency. He knows all your problems. He is working for you only. He is working on your project only. உன் வேலையை தான் அவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. நீ அதை நம்புறியா? இந்த கால வேளையில நீ காத்திருக்கிற இந்த நேரத்தில் எனக்காக ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்னு எத்தனை பேர் இங்க நம்புறீங்க? Hallelujah. In other words, by waiting you are allowing God to work for you. Waiting is making God to work. Praise the Lord. உங்களை அனுப்ப விரும்புகிறேன். God sees the entire picture and is active behind the scenes, arranging everything according to his will. But perhaps his most important work is the deepening of our relationship with him as we learn to love and trust him in the wait. What it means? தேவன் உன் வாழ்வில் நடக்கிற முழு காட்சியையும் காண்கிறார். நீ ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்க்கிற, தேவன் முழுவையும் பார்க்கிறார். ஆமென். திரைக்கு பின்னால் இருந்து தன்னுடைய சித்தப்படி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Praise the Lord. ஆனால் நாம் காத்திருக்கிற காலங்களில் நாம் அவரோடு ஆழமான அன்பு கொள்ளவும், அவரோடு உறவு கொள்ளவும், அவரை நாம் நம்பவும், அவர் நம்மை வழி நடத்துவதுதான் தன்னுடைய முக்கிய வேலையாக கொண்டிருக்கிறார். See, during the time of waiting, God makes you to love him more, trust him more.
and allow him to lead you. காத்திருக்கிற காலங்களில் தேவன் 3 காரியங்களை செய்கிறார். ஒன்று, அவரோடு உள்ள உன்னுடைய உறவு ஆழமாகும்படி செய்கிறார். நீ அவரை இன்னும் அதிகமாய் நம்பும்படி உன்னை வழி நடத்துகிறார். உன் வாழ்க்கையின் வழிகளிலே உன்னை அவர் வழி நடத்தி செல்ல அவர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் விசுவாசியாக இருந்தால் என்ன செய்திருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். நல்ல கவனிங்க. உங்களுடைய சூழ்நிலைகளிலே தேவன் தலையிட்டு காரியங்களை மாற்ற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். ஒன்று, உங்கள் கவனம் எதின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தெளிவாயிருங்கள். 2, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே விட்டுவிட்டு அமைதலாயிருங்கள். தேவன் உங்களுக்காக செயல்படுவார். Wait for the Lord and he will work for you. Amen. தேவனுக்காக காத்திரு, அவர் உனக்காக செயல்படுவார். காத்திருக்க விரும்புறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த புது பலன் யார் தருவார்? தேவன் தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க காத்தே இருக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுது, அவர்கள் ஓடினாலும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னைக்கு விழுந்து மூலையில கிடக்கிற நீ எழுந்து ஓடுகிற ஒரு நாள் வரப்போகிறது. இன்னைக்கு நடக்க முடியாம நொண்டி மாறி கிடக்கிற நீ எழுந்து நடக்கிற ஒரு நேரத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Good times are waiting for the people, those who are willing to wait for the Lord. Can you say amen? தேவனுக்காக காத்திருக்கிற ஜனங்களுக்காக அற்புதமான நாட்கள் காத்திருக்கிறது. Are you willing to wait for the Lord? Can you say amen for that? ஆண்டவருக்காக நீ காத்திருக்க விரும்புகிறாயா? ஆமென். எல்லாரும் எழுந்திருப்போம்.